நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான ரைஸ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு முழு கத்திரிக்காய், சின்ன முழு கத்திரிக்காய் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல். அதுக்கு முதல்ல ஸ்டஃபிங்க்கு வந்து பீனட் எடுத்துக்கலாம். அதாவது நிலக்கடலை, எள்ளு, கொத்தமல்லி, ஜீரகம், வரமிளகாய், ஏலக்காய், சின்னமன் இதெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டையும் ஏலக்காயும் உங்களுக்கு தேவையில்லை, வேணான்னா நீங்கள் எடுத்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயில் ஃபில் பண்ணக்கூடியது. இப்போ வந்து தேங்காய் போடுறேன், ஒரு 1/4 கப். இதையும் நம்ம லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கிரேவி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது நான் வந்து கிராம்பு போட்டிருக்கேன் 2. ஸோ இதெல்லாமே முன்னாடியே வந்து ஒன்றா போட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வெட்டிடக்கூடாது, 4ஆக மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ இந்த தண்ணி எதுக்காக வச்சுருக்கேன்னா, நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே ப்ரௌன் ஆகிடும். ஸோ அப்படி அந்த ப்ரௌன் ஆகக்கூடாது, அதுக்காக நம்ம தண்ணியில் போட்டுடலாம். ஸோ நல்லா நீங்கள் ரொம்ப முத்தின கத்திரிக்காயை எடுத்துடாதீங்க. அந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் சின்ன கத்திரிக்காயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம அதை வந்து கட் பண்ணணும். இதே பார்த்திங்கன்னா நம்ம பாகக்காயில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பீர்க்கங்காயில் இதே மாதிரி பண்ணலாம். சுரக்காயில், அதுக்கப்புறம் வந்து வேறு கோவக்காயில் இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்ச பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபில்லிங் இதில் வந்து வைக்க போகிறோம். அந்த தேங்காயெல்லாம் அரைச்ச அந்த மசாலாவை இதில் வச்சு நல்லா என்ன பண்ணோன்னா டைட்டாக சீல் பண்ணிட போகிறோம். இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பேனில். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். இந்த டைமில் நான் பச்சை மிளகாய் போடுறேன், நீங்கள் வர மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். அந்த ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினா தான் அந்த ஒரு கிரேவிக்கு நல்லா மனம் வரும். இங்கே உப்பு போடுறேன்னா அது வணங்குறதுக்காக. நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இல்லைனா வரமிளகாய் ஒரு 3 மிளகாய் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மிளகாயோ மிளகாத்தூளோ போட வேணாம். இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். பட் நான் ஆயில் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன். பட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1/4 கப் ஆயிலில் தான் இதை வந்து வதக்குறாங்க. ஸோ டேஸ்ட்டுக்காக இப்போது நீங்கள் மூடி வச்சுடுங்க. ஸோ அந்த ஸ்டீம்லேயும் அந்த ஃபில்லிங்கோடு சேர்த்து இது நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். இதுக்கு தேவையான மிளகாய் தூள், நம்ம ரிமைனிங் அரைச்சி வச்சுருந்த அந்த பொடி எல்லாத்தையும் இதில் போட்டுரும். போட்டுட்டு ஒரு 400 ml தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா அந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கும். அப்படியே வந்து ரொம்ப நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருக்க வேணாம். மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா ஃபில்லிங்கும் வெளியே போகாது, சீக்கிரமாகவும் வெந்துடும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வைக்க வேண்டியதில்லை, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து டேமரின் வாட்டர், அதாவது புளி தண்ணி ஊற்றுறோம். ஒரு 1/4 கப் ஊற்றிக்கலாம். லைட்டாக மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே இருந்ததை வந்து மேலே எடுத்து விட்டுட்டிங்கனாவே வந்து வெந்துடும். வணக்கும் போதே பாதி வெந்துடும். இப்போது நான் வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ அந்த புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசிக்கும் நல்லாயிருக்கும், ஜீரா ரைஸ், நார்மல் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது புளித்தண்ணி ஊற்றிருக்கனால ஒரு 3 நாள் வரைக்குமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பாசி பயிரில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி, கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு குழம்பு. சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 1 கப்
பாசி பயிறு எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு நம்ம என்ன பண்ணால் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில், இல்லை அப்படின்னா 4லேருந்து 5 விசில் எவ்வளோக்கு வந்து வேகுதோ அந்தளவுக்கு டைம் வந்து நம்ம கொடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டிங்கனாவே இந்த பாசிப்பயிறு நல்லா வெந்துடும். இதுக்கப்புறமா நம்ம இதை மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெந்துடுச்சு. நான் ஜென்டிலாக லைட்டாக மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இது நல்லா வெந்துடுச்சு. ஸோ ரொம்ப வந்து நம்ம குழைய விட வேணாம். 1-2 வந்து லைட்டாக முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ நீங்கள் 1-2 அது மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகும்போது இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இது நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு ரெடி அடித்து எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி வணக்கும் போது தான் என்னாகும் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து பெருங்காயம் போட போகிறேன். அதுக்கப்புறம் வரமிளகாய் இல்லைன்னா வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க தக்காளி கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை போடுறோம், பச்சை மிளகாய் நான் போடுறேன், அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம். நம்ம வந்து இதுக்கு ஒரு 1/4 கப் சின்ன வெங்காயம் போட்டால் இதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு போடுறேன். எதுக்காகனா அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக. இதில் தக்காளி ஒரு 1-2 தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பாசி பயிறு குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு புளிப்பு தன்மையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ இது போடாமல் கூட பண்ணலாம், தக்காளி இல்லாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும். இல்லை இது எல்லாமே வந்து வதக்கி விட்டுட்டு பாசிப்பயிறு போட்டு ஒரே ஒரு விசில் குக்கரில் விட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன், எப்படி வந்து 1 பார்ட்டில் பண்ணுறதுன்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து நம்ம 2 நிமிஷம் வதக்கணுன்னா அந்த பீர்க்கங்காயில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும். நீங்கள் வந்து பாசிப்பயிருக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா மேட்ச் ஆகும், பீர்க்கங்காய் நல்லா மேட்ச் ஆகும். தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நமக்கு பச்சை வாசனை போயிடுச்சுனாவே அந்த குழம்பு நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய்னு பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு நீர்ச்சத்துள்ள காய்கறின்னு சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி குழம்புல சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. பொரியலை எடுத்துக்கலாம், சட்னியை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் பால்லையும் ஊற்றி பண்ணுறாங்க. பட் நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன் உங்களுக்கு, எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது சாஃப்டானால் தான் வந்து நமக்கு அடுத்தது நம்ம வேக வச்ச பாசிப்பயிரை நம்ம இதில் போட முடியும். ஸோ இதே சேம் மெத்தட் வந்து நம்ம உடைச்ச பயிர்லேயும் பண்ணலாம். துவரம்பருப்பு, மசூர் தால் எல்லாமே பண்ணலாம் இதில். ஸோ இது நல்லா கொதிக்கும்போது மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நல்லா வெந்துடும். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா புளி தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு இதை வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போது நம்ம அந்த வேக வச்ச பாசி பயிரை நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் வந்து பச்சை பாசி பயிரையும் போடலாம், வறுத்த பாசி பயிரும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்கள்கிட்ட பச்சை பாசிப்பயிறு இருந்ததுன்னா அதை வறுத்து வச்சுக்கோங்க. ஸோ வறுத்து வச்சா பூச்சியும் பிடிக்காது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக குழம்பும் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு தின்னா பிடிக்கும், ஒரு சிலருக்கு திக்காக பிடிக்கும். ஸோ நம்ம இதையுமே வந்து நல்லா வந்து மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 5-8 நிமிஷம் ஆகும்.
ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வேகணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். நீங்கள் 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு பயிரும் நல்லா வெந்துடும். இப்போது நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி தழை தூவுறோம். தேவைப்பட்டால் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுங்க, கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு தாளித்து அதுக்கப்புறம் இதில் ஃபைனலாக கூட கொட்டலாம். இது பார்த்திங்கன்னா அரிசிக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் இதை வந்து தொட்டுக்குவாங்க. இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 ஒரு ஆரோக்கியமான ஒரு கிரேவின்னு சொல்லலாம். இதுதான் கருணைக்கிழங்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கானது. ஸோ ஒரு பவுலில் உப்பு, மஞ்சத்தூள், புளி எல்லாம் போட்டுக்கலாம். இந்த புளியெல்லாம் எதுக்காக போடுறோன்னா அதுலேருந்து அந்த துண்டை அரிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சாப்பிடும்போது. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம புளி போடுறோம். நம்ம டைரெக்டாக ரொம்ப புதுசாக அந்த கருணைக்கிழங்கெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாரம் வச்சுருந்து தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே புதுசாக போட்டுட்டிங்கன்னா அப்படியே தொண்டையிலலாம் வந்து என்ன ஆகும்னா அப்படியே பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதில் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் பழைய கிழங்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக கிடச்சின்னா வாங்கி ஒரு வாரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதை வந்து புளி தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டாவே இதில் இருக்கிற அந்த இச்சிங் ஏற்படுத்துகிற அந்த இதெல்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க. உங்களோட புளி இல்லைன்னா லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சுருங்க. மஞ்சத்தூள், நல்லா கல் உப்பு போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை வடிச்சிடணும். ஸோ இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இந்த கிரேவிக்கு. ஸோ நமக்கு வடித்ததுக்கப்புறம் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எப்பவும் போல் நம்ம போட்டு வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இதில் 2-3 வரமிளகாய் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா அதிகமாக இருக்கும். நம்ம வெங்காயம் சாஃப்டாக வதங்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இந்த கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு வித்தியாசம் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நாம் இதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கணும். ஸோ அப்படி வதக்கும்போது மசாலாவோடு சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். தேவைப்பட்டால் குக்கரில் 2 விசில் கூட விடலாம். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். ஸோ இதை மூடி வச்சு குக் பண்ணணும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அப்படி நல்லா வேகும்போது நமக்கு மசிக்கவும் முடியும். ஸோ இப்படியும் நீங்கள் மசிக்கலாம். இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது, நீங்கள் அதை வச்சு 2 தடவை பிளண்ட் பண்ணாவே வந்து நல்லா மசித்து அந்த கிரேவி வந்து ஸ்மூத்தாக வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த 2 க்யூப்ஸ் அப்படியே விட்டுருங்க. பட் மசியல் அப்படிங்கிறனால நம்ம நல்லா வந்து ஸ்மூத்தாக இருந்தால் நல்லது கூட. மசியலுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த கிரேவியுமே இந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த கருணைக்கிழங்கோட டேஸ்ட்டுக்கு வர முடியாது. ஸோ இப்போ ஒரு 1/4 கப் ஓரளவுக்கு மீடியம் திக்கான புளி தண்ணி, ஸோ அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ அப்படி கொதிக்கும்போது அந்த கருணைக்கிழங்கும் அந்த புளியும் சேர்ந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3-4 நாளைக்கு கெட்டே போகாது. நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா. ஸோ ஒரே நாளில் யூஸ் பண்ணிடுறது நல்லது கூட. நமக்கு டைம் இல்லை, செஞ்சுட்டு நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கும்போது, யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாளுக்கு இந்த புளி தண்ணி ஊற்றுனதுனால நல்லா வரும். இதை பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சாதத்தோடையும் இட்லியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்லாம். மில்லட்டோடு எடுத்துக்கலாம், திணை சாமையோட.
இப்போது அடுத்ததாக பார்க்க போகிறது முருங்கைக்கீரையில் எப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்துகிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதை வேக வச்சுருவோம். கொஞ்சம் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் போடாமல் கூட பண்ணலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன், விளக்கெண்ணெய் நான் ஊற்றிருக்கிறேன், நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஒரு 4 விசில். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். நான் வந்து வரமிளகாய் 1 போட்டிருக்கேன், நீங்கள் வந்து 2, 3 கூட போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுட்டு ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிக்கலாம். ஸோ லைட்டாக மட்டும் சாப் பண்ணிக்கோங்க, லைட்டாக கட் பண்ணிட்டால் போதும், முழுசாக இருந்தாலும் தப்பில்லை. ஆனால் தண்டு இல்லாமல் பார்த்துக்குங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் போடுவோம். சாம்பாருக்கு தேவையானது கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே 1, 2 போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தோட நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும், புளி குழம்புக்கும் சரி சாம்பாருக்கும் சரி. இப்போ நான் பூண்டு போடுறேன், அதுக்கப்புறம் பெருங்காயம். உங்களுக்கு பூண்டு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு அந்த துவரம்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதையை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ஸோ இப்போ நான் முருங்கைக்கீரை இதில் போடுறேன், போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம், தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் இதில் நீங்கள் கொத்தமல்லி தூள் போடலாம், இல்லைன்னா அது கூட தேவையில்லை. ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க. தண்ணி சுண்ட வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு தேவையான அளவு அதிலேயே தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற எங்களோட வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண துவரம்பருப்பு, இல்லைன்னா நீங்கள் வந்து பாசிப்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை மசூர் தால் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் புளி தண்ணி 1/4 கப் ஊற்றுறேன். ஸோ நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இதுக்கப்புறம் வெல்லம் போட்டோம்னா முடிஞ்சிடும். வெல்லம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூள் போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.